இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார், நடக்கக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் தெருவில் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய அவமானது. இன்னொன்று, அதில் பாதிக்கப்படுறது திரைப்பட பாதிக்கப்படுறது அதிகம் பாதிக்கப்பட போறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா திரைத்துறை தொழிலாளர்கள் தான். அவங்க தான் தினக்கூலிகள் தான். அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்க. நீங்க 4 மாசம் 5 மாசம் ஸ்ட்ரைக் போட்டீங்கன்னா அவன் சவுத்துக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க? அதனால ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸ்ட்ரைக் அப்படின்னால யார் பண்ணுவா? தொழிலாளர்கள் பண்ணுவாங்க. லேபர்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்பவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம். அப்போ தொழில் ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஓகே, அது நம்ம காலங்களாம் பார்த்துட்டு ஒரு விஷயம் தான். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் அப்படி பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து இருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க முடிச்சு போயிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்குன்னா சின்ன எந்த லட்சணத்துல இருக்கு. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா இது ஒரு போஸ்டா பேசுற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்கா பேசுறதோ அதுக்கா இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தின் வலி வார்த்தையா வெளியே வந்துருச்சு. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா ஒன்னே ஒன்றுதான் சார், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தா தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால் தான் இந்த தொழில் சுமூகமாக நடக்கும். ஒவ்வொரு புதுசரா அழிஞ்சிட்டே இருந்தானா என்ன மிஞ்சும்? இங்க ஏன் படம் எங்க எடுக்கிறாங்க? கவிதையில படம் எடுக்கிறாங்களா? வாழ்வு படம் எடுக்கிறாங்களா? தியானகிருஷ்ண படம் எடுக்குதா? லட்சுமி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட்டு பிளீஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்துல இது தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்டி அந்த இத்தனை பேனர்லாம் என்ன சொன்னாச்சு? இந்த நிறுவனம் இங்க போச்சு. ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்போ சினிமா பத்தி தெரியாம புதுசா வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு அழிவான் ஒரு அழிவான் எத்தனை காலத்துக்கு? அது எப்படி தாய் பசங்க உஷாராகணும்? அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் விழிப்புணர்வு வரும்ல. அப்ப அவங்க நம்மளை காப்பாத்துக்கிற ஒரு முடிவு வருவாங்கல்ல. அந்த நேரம் தான் இது. நான் ஒண்ணு வச்சுறேன், ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தை நடிக்க நினைக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தை லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மாசம் நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பதிவாளர் நினைக்கணும், யூனிவர்ஸ் நினைக்கணும், செட்டாளர் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷன்ல அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் குணம் நிறையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்க பணம் கொடுக்குறவங்க முதலாளி சார். முதல்ல தயாரிப்பு எல்லாரும் இந்த படத்துல ஒரு லாபம் கிடைக்கும் நினைச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் எப்படி கட்டு போறான்? ஒரு ஏடி மிஷின் அடிச்சோம்னா சினிமா அடிச்சிடும். இப்பதான் தயாரிப்புக்கு ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கோப்பை கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க, சீரமைங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கும்போது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி வளர்க்கிறது தான். ஆனா அதே தயாரிப்பாளர் சிலர் ஏமாற்றுவார்கள். சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பார்ப்பாங்க, நம்ம தொழில நெரிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன், அப்புறம் அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கட்டு. இது இது வந்து இது வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம், தனிப்பட்ட தயாரிப்பாளரின் குணத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். ராஜசிம்மன் ஒன்று சொன்னாரு, எங்க பிரச்சனை வருதுன்னா இது திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே. ஃபர்ஸ்ட் இது அரசியல் கட்சி இல்லையே. நைட் ஒரு பக்கம் அறிக்கை,
சாயப்பசங்க ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம நல்லா அரசு நடத்திக்கிருக்கோம், ஆளுக்கு கொள்கை கோட்பாட்டை வெளிப்படுத்திக்கிருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய பிரச்சனை சொல்றது தப்பு சார். தப்பு எதுக்கு பேச தெரிய நான் யோசனைக்கு போயிடலாங்க, மக்கள் ஓட்டுக்கு போயிடலாம். மக்களுக்கு போய் இந்த விஷயம் சொல்றீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சிருக்காங்க. ஏதோ கிடைக்குமா, அவன் தப்பு வேணா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சு நிறைய பேர் போகப்படுத்திட்டாங்க. இது பத்த வந்து நம்ம ஒரு குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது பழகுமா? ஃபர்ஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்க நடி சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசங்கனுக்கு பிரச்சனையா வாங்க, என்ன பிரச்சனை? எங்க இயக்குநர் சங்கம் சொல்றேன், இயக்குநர் சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து வரும் சார். அதுல ஒரு இயக்குநர் வந்து தயாரிப்பாளர் மேல புகார் கொடுப்பாரு. நாங்க கூட்டு விசாரிக்கணும்னு தெரியும். சில நேரங்களில் எங்க இயக்குநர் தப்பு இருக்கும். அது ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பேசும்போதுதான் தவறு மாறிடுது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பா இருக்காரா என்ன? விசாரிக்கும் போதுதான் தெரியும் யாரு தப்பு யாரு மேல தவறுன்றான். அப்ப எங்க இயக்க சங்கத்தையும் சில பஞ்சாயத்துல எங்க இயக்குனர் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்ப சுட்டி காட்டி உன் மேல தப்பு இருக்கு, நீ இப்படி மாத்திக்கோ, நீ இவ்வளவு எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படின்பா போயிடுவாங்க. எந்த இயக்க சங்கம் எத்தனையோ பிரச்சனை இருக்கு சார். இவ்வளவு இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்தது நாங்க அந்த வகையில இயக்க சங்கத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். எங்க இயக்க சங்கத்துல ஒரு இது இருக்கு, தேர்தலே எங்க தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுறதோ அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில நாங்கள் வந்து போட்டிருப்போம். ஆனால் நம்ம இது குடும்ப விஷயம். இதுல வந்து ஒரு நடிகை தப்பு இருக்கா கூட்டு பேசினா சரியாயிரும். இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோம்னா நீ பத்திரிக்கை வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அப்ப ஈடு ஜாஸ்தியாயிரும். பத்திரிக்கை பப்ளிக்ல ஒரு விஷயம் போன உடனே என் பேர் கெட்டு போச்சு அப்படி திருப்பி அவர் கூட்டு வந்து சமாளிப்பது ரொம்ப கஷ்டமாயிரும். அங்க இருக்கிற சினிமா பிரச்சனைகள் சினிமாவில் சொன்னது விமர்சன பேர்லயே நிறைய கொள்றாங்க. இது நம்மளே போய் அவங்களுக்கு தீனி ஊக்குறோம். இது ஈக்குவலா பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்னு இந்த ஸ்ட்ரைக்கு கேஷ் இது பேலன்ஸ் எல்லாம் இருக்காரு. இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார், நடக்கக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் திரையில் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய அவமானம். இன்னொன்னு அதுல பாதிக்கப்படுறது திரைப்பட பாதிக்கப்படுறது அதிகம் பாதிக்கப்பட போறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா திரைத்துறை தொழிலாளர்கள் தான். அவங்க தான் தினக்கூலிகள் தான். அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்க. நீங்க 4 மாசம் 5 மாசம் ஸ்ட்ரைக் போட்டீங்கன்னா அவன் சவுத்துக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க. அதனால ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.